they undergoes combustion reaction with oxygen to form carbon dioxide with and water. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் அண்டர்கோ பண்ணுது. சம்டைம்ஸ் அல்கேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்கைன்ஸ் எல்லாமே வந்து கம்பஷன் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணும். அப்படி அண்டர்கோ பண்ணும்போது என்ன ரிலீஸ் பண்ணோம்னா ஆக்சிஜனோட சேர்ந்தா தான் கம்பஷன் நடக்கும். கம்பஷன் நடக்கிறப்ப ஆக்சிஜன் நெசசரி. ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அல்கேன்ஸ் ஆர் லீஸ்ட் ரியாக்டிவ் வென் கம்பேர்ட் வித் அதர் கிளாஸஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். அல்கீன் அல்கைன்ஸ் மூணையும் கம்பேர் பண்ணும்போது எதுக்கு ரியாக்டிவிட்டி ரொம்ப கம்மினா கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கிற அல்கேனுக்கு தான் ரியாக்டிவிட்டி ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கிற ஹைட்ரோகார்பனுக்கு மட்டும்தான் என்ன கம்மி, ரியாக்டிவிட்டி கம்மி. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியான ரியாக்டிவிட்டி இருக்கிறது எதுனா அல்கேன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு மோஸ்ட் ரியாக்டிவ், அதிகமாக ரியாக்டிவாக இருக்கிறது என்னென்னா அல்கைன்ஸ் மீன்ஸ் கார்பன் ட்ரிபிள் பாண்ட். கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட் ரியாக்டிவாக இருக்குது. ஸோ இது மோஸ்ட் ரியாக்டிவாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரிபிள் பாண்ட். ஸோ அல்கைன்ஸ் எல்லாமே கார்பன் ட்ரிபிள் பாண்டோடு இருக்கிறதுக்கு ரொம்ப ரியாக்டிவாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதில் இருக்கிற கார்பன் ட்ரிபிள் பாண்டு தான். அல்கைனோட ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ அல்கைன்ஸ்னாவே எப்படி இருக்கணும்னா கார்பன் ட்ரிபிள் பாண்ட். அல்கைன்ஸ் ஆர் த மோஸ்ட் ரியாக்டிவ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரிபிள் பாண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிறதுலையே மோஸ்ட் ரியாக்டிவ் இஸ் அல்கைன்ஸ், லீஸ்ட் ரியாக்டிவ் இஸ் அல்கேன்ஸ். Alkanes are saturated whereas alkenes and alkynes are unsaturated. நம்ம படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் படித்தோம். அல்கேன்ஸ் அப்படிங்கிறது saturated because alkanes containing carbon single bond, whereas alkenes and alkynes containing carbon double bond. Carbon double bond is alkene, carbon triple bond is alkyne. ஓகேவா? So alkanes are saturated, alkenes and alkynes are unsaturated. Carbon double bond means alkenes, carbon triple bond means alkynes. So இது வந்து unsaturated, this is saturated, this is alkane is saturated, alkene and alkynes are unsaturated. They are insoluble in water. வாட்டரில் இது என்ன ஆகாது, டிசால்வ் ஆகாது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க இன்சாலிபிள்னா கரையாதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு 5 மார்க் பார்த்திங்கன்னா த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் ஒரு செகண்ட் 5 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதிலிருந்து இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக போட்டு நல்லா பாருங்கள். ஸோ பேஜ் நம்பர் 158 இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே ரெப்ரசன்ட் பண்ணணும். தே ஆர் இன்சாலிபிள் இன் வாட்டர் வரைக்கும் எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? பாருங்கள். ஸோ இன்சாலிபிள் இன் வாட்டர் வரைக்கும் எழுதணும், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 பாயிண்ட் இருக்குது. 8 பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் டு ஐடென்டிஃபை த அன்சாச்சுரேட்டட் அண்ட் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2 மார்க்ஸ் அண்ட் 1 மார்க் கொஷின் கவனிங்க. ஸோ டெஸ்ட் டு ஐடென்டிஃபை த சேச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். நம்ம ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கலாம் சொல்யூஷன். ஓகேவா? ஒரு டேக் த கிவன் சாம்பிள் சொல்யூஷன் இன் அ டெஸ்ட் டியூப். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் டியூப் 2 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கோங்க. ஓகே, ஆட் அ ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ப்ரோமின் வாட்டர் அண்ட் அப்சர்வ் எனி கேரக்டரிஸ்டிக் சேஞ்ச் இன் கலர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 டெஸ்ட் டியூப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 2 டெஸ்ட் டியூப்பில் என்ன பண்ணுறோம், ஒரு டெஸ்ட் டியூப்பில் அல்கேன் எடுத்துக்கிறோம். இந்த அல்கேன் போட்டுக்கிறோம். செகண்ட் டெஸ்ட் டியூப்பில் என்ன பண்ணுறோம், அல்கீன் எடுத்துக்கிறோம். அல்கேனுக்கு எக்ஸாம்பிள் மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன். இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதுவே அல்கீனில் என்ன பண்ணுங்கள், அல்கீனா என்ன எடுத்துக்கலாம், ஈத்தீன், ப்ரோப்பீன், பியூட்டீன், பென்டீன். ஓகேவா? இதில் ஏதாவது ஒன்று எடுத்து அல்கீன் வைஸ் செகண்ட் டெஸ்ட் டியூப்லேயே எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது ரெண்டுலேயும் என்ன பண்ணுங்கள், ஸோ இப்போ ரெண்டையும் டேக் த கிவன் சாம்பிள் சொல்யூஷன் இன் அ டெஸ்ட் டியூப் எடுத்தாச்சு. ஆட் அ ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ப்ரோமின் வாட்டர் அண்ட் அப்சர்வ் எனி கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்ச் இன் கலர். ப்ரோமின் வாட்டர் இது வழியாக என்ன பண்ணுறீங்க, ஆட் பண்ணுறீங்க. இதுலேயும் ப்ரோமின் வாட்டரை ஆட் பண்ணுறீங்க. ப்ரோமின் வாட்டர் பார்க்குறதுக்கு yellowish கலரில் இருக்கும். ஓகேவா? ஸோ இஃப் த கிவன் காம்பவுண்ட் இஸ் unsaturated, it will decolorize the bromine water. சப்போஸ் அன்சாச்சுரேட்டடாக இருந்தால் பாருங்கள், அன்சாச்சுரேட்டடாக இருந்துச்சுன்னா, அன்சாச்சுரேட்டட் மீன்ஸ் கார்பன் டபுள் பாண்ட்
ஓகே. அண்ட் கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் அன்சாச்சுரேட்டட். ஸோ அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம bromine வாட்டர் போட்டோம்னா will decolorize the bromine water. If the given compound is unsaturated means alkenes and alkynes means which is decolorize the bromine water. Decolorize means நம்ம ஆட் பண்ண கலர் என்ன ஆகிடும், மறைஞ்சு போயிடும். ஓகேவா? ஸோ ஆட் பண்ண கலர் என்ன ஆகிடும், அப்படியே மறைஞ்சு போயிடும். ஸோ பாருங்கள், alkenes will react with the bromine water as such also decolorize the bromine water. bromine வாட்டரோட கலர் போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம alkenesன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் alkanes, saturated compounds. This is saturated compounds do not decolorize the bromine water. ஸோ bromine வாட்டரை நம்ம alkanesல போடும்போது does not react with the bromine water and does not decolorize the bromine water. bromine வாட்டரோட கலர் என்னாகலை, இந்த இடத்துல மறையலை. மறையாமல் அப்படியே இருக்கிறதுனால இதை நம்ம சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ 2 டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கிட்டோம். ஒன்றில் சேச்சுரேட்டட்னு சொல்லக்கூடிய அல்கேனையும் இன்னொன்றில் அன்சாச்சுரேட்டட்னு சொல்லக்கூடிய அல்கீன்ஸ் எடுத்துருந்தோம். சப்போஸ் அல்கைன்ஸை கூட எடுத்துக்கலாம். ரெண்டுலேயும் bromine வாட்டர் ஆட் பண்ணுறோம். bromine வாட்டர் ஆட் பண்ணணும்னா அதனுடைய கலர் மறையிறது, கலரைஸ், டிகலரைஸ். மறையாமல் இருந்தால் do not decolorize or does not decolorize. ஸோ அல்கீனில் போடும்போது கலர் மறைஞ்சு போயிடுது. கலர் மறைஞ்சு போகிறதுனால ஆட் பண்ண கலர் சேஞ்ச் ஆயிடுது. கலர் மறைஞ்சு போகுது. ஆட் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணோம்னா கலர் மறைஞ்சிருச்சு அப்படின்னா அது அன்சாச்சுரேட்டட். ஆட் பண்ணி ஷேக் பண்ணும்போது கலர் மறையலைன்னா அது சேச்சுரேட்டட். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இது ஒரு 2 மார்க் கொஷின். எது வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கிவ்ஸ் டிகலரைஸ் த bromine வாட்டர்னு கேட்பாங்க. ஸோ அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் alkynes and alkenes. Alkenes and alkynes are decolorize the bromine water. Next, alkanes does not decolorize the bromine water. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இது ஒரு 2 மார்க் கொஷினாக எழுதிருங்க. ஓகே, புக்கில் டெஸ்ட் டு ஐடென்டிஃபை த சேச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் இதிலிருந்து 1 2 3 4 பாயிண்ட்ஸ் எழுதி இந்த டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் போட்டுருங்க. ஸோ அடிஷன் ஆஃப் bromine வாட்டர் டு alkanes அண்டு alkenes. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்டு ஆன் த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஃபங்க்ஷனல் குரூப்பை பேஸ் பண்ணிவிட்டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணலன்னு பார்க்கலாம். த ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் மேடப் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் விச் ஆர் ரிலேட்டிவ்லி லெஸ் ரியாக்டிவ். ஓகேவா? ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா தான் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்ஒர்க் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் மேடப் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் விச் ஆர் ரிலேட்டிவ்லி லெஸ் ரியாக்டிவ். ஒரு காம்பவுண்டோட கார்பன் அண்ட் ஹைட்ரஜனை வச்சு ஒரு காம்பவுண்ட் மேக் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா அதுதான் ஆர்கானிக் காம்பவுண்ட். த ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்ஒர்க் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் மேடப் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன்ஸ் விச் ஆர் ரிலேட்டிவ்லி லெஸ் ரியாக்டிவ். ஓகே, ரொம்ப கம்மியாக தான் ரியாக்ட் ஆகும். பட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சம் அதர் ஆட்டம்ஸ் ஆர் groups, the atoms makes the compound more reactive and thus determines the chemical properties of compounds. ஸோ ஃபங்க்ஷன் ஒரு அல்கேன்ஸ் அண்ட் அல்கீன்ஸில் ஏதாவது ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஃபங்க்ஷனல் குரூப் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அந்த காம்பவுண்ட் ரொம்ப ரியாக்டிவாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், த ப்ரெசன்ஸ் ஆஃப் சம் அதர் ஆட்டம்ஸ் ஆர் groups of atoms. ஓகேவா? ஸோ சம் அதர் ஆட்டம்ஸ் ஆர் groups of atoms மேக் த காம்பவுண்ட் இஸ் மோர் ரியாக்டிவ். ஒரு காம்பவுண்டில் ஆட்டம்ஸோ இல்லை குரூப் ஆஃப் ஆட்டம்ஸோ சேர்ந்துச்சுன்னா ரொம்ப ரியாக்டிவாக இருக்கும். and thus determine the chemical properties of compounds. அது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்டோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் எது கூட ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபர் ஆகும். திஸ் குரூப்ஸ் ஆர் கால்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். அந்த குரூப்பை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபங்க்ஷனல் குரூப். ஒரு காம்பவுண்ட் இருக்குது, த காம்பவுண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ், திஸ் இஸ் லெஸ் ரியாக்டிவாக இருக்கிற ஹைட்ரோகார்பன் இஸ் alkane. alkenes எல்லாம் இருக்குது. ஸோ less reactive is alkane. So one of the hydrogen atoms are replaced by atoms or group of atoms makes the compound is more reactive. அதில் ஒரு ஹைட்ரஜனையோ ஒரு ஆட்டமையோ இல்லை குரூப் ஆஃப் ஆட்டமையோ கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக சம் குரூப்ஸை உள்ளே இன்க்ளூட் பண்ணுறோம். சம் ஆட்டம்ஸையோ அல்லது குரூப் ஆஃப் ஆட்டம்ஸையோ நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ணுறோம். அப்படி இன்க்ளூட் பண்ணும்போது இது எப்படி இருக்கும், மோர் ரியாக்டிவாக மாறிடும். and thus determine the chemical properties of compound. அதுதான் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை டிட்டர்மைன் பண்ணுதான். அப்படி இருக்கிற காம்பவுண்ட்ஸ் தான் நம்ம என்னென்னு கொள்ளுவோம்னா திஸ் குரூப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்னு சொல்கிறோம். 2 மார்க் கொஷின். ஸோ வாட் ஆர் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அப்படின்னா இந்த கொஷின் பாருங்கள்.
The functional group is an atoms or group of atoms in a molecule. ஸோ மாலிகுலில் இருக்கிற ஆட்டம் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்கிறோம். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் என்ன பண்ணுதுன்னா which gives the characteristics of chemical properties. which gives its characteristics of chemical properties. அந்த காம்பவுண்டோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்கறது எது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப் தான் காரணம். ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் அன் ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் அ மாலிகுல். மாலிகுல் இருக்கிற ஆட்டம் இல்லை குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் எது தான் ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்கிறோம். which gives a characteristics chemical properties. ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதும் இது தான். ஓகே, அந்த காம்பவுண்டுக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்குறதும் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் தான். ஓகேவா? chemical properties of organic compounds depends on its functional groups. functional groups depend பண்ணி தான் ஒரு காம்பவுண்டோட chemical properties இருக்குது. it's a physical whereas physical properties, okay miss, chemical properties functional group determine பண்ணுதுன்னா remaining இருக்கிறதெல்லாம் எதை determine பண்ணுதுன்னா physical properties of the compound. பாருங்க, whereas its physical properties relatively related to the remaining part of the structure. ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அதில் ஃபங்க்ஷனல் குரூப் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை. ரிமைனிங் பார்ட் அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அந்த காம்பவுண்ட்லேயே ரிமைனிங் இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பார்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஆல்சோ கார்பன் டு கார்பன் மல்டிபிள் பாண்ட்ஸ், கார்பன் டபுள் பாண்ட்ஸ், கார்பன் ட்ரிபிள் பாண்ட்ஸ் ஆல்சோ கன்சிடர்ட் as functional groups as many of the properties are influenced by these compounds. ஓகேவா? the carbon to carbon multiple bondsனா கார்பன் டபுள் பாண்ட்ஸ், கார்பன் ட்ரிபிள் பாண்ட்ஸ். ஸோ இப்படி are also are considered as functional groups as many of these properties are influenced by these compounds. Other functional groups includes atoms of halogens. ஸோ அல்கேன்லாம் வந்து டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டை வச்சு தான் சொல்லுவோம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோன்னா அல்கேன்ஸில் ஏதாவது ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த OH வந்து ஆல்கஹால், CHO வந்து ஆல்டிஹைட், COOH வந்து ஆசிட். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு என்ன பண்ணுங்கன்னா இந்த பேராகிராஃப் அப்படிங்க, ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இஸ் அன் ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் அ மாலிகுல் which gives a chemical properties. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது ஒரு 2 மார்க் கொஷின். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளாஸில் 2 2 மார்க்கு 2 5 மார்க் நடத்தியிருக்கோம். ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா chemical properties of organic compounds depends on its functional groups அப்படின்னு முடிச்சிடுங்க. ஓகேவா? and where its physical properties they are relatively remaining part of the structure. இது வரைக்கும் எழுதிடுங்க. ஓகேவா? இதுவும் எழுதிடுங்க. ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் காலத்தில் இருக்குது பாருங்க. இங்கே டேப்லெட் காலத்தில் ஆல்கஹால், ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் OH, காமன் ஃபார்முலா ROH. ஆல்கஹால் ஃபஸ்ட் ஒன் மட்டும் எழுதுங்க. ஆல்கஹால் பாண்ட் OH, ஸோ காமன் நேம் இஸ் ROH. இஸ் எக்ஸாம்பிள் CH3 CH2OH. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த டேபிள் இருக்கிற ஜென்ரல் ஃபார்முலா மெமரி படிக்கணும். ஆல்கஹால்னா OH, ஆல்டிஹைட்னா சிங்கிள் பாண்ட் CHO, C டபுள் பாண்ட் OH, கீட்டோன்னா C டபுள் பாண்ட் O, கார்பாக்சிலிக் ஆசிட்னா COOH, எஸ்டர் அப்படின்னா COORனு சொல்லலாம். ஈத்தர்னா OR. இப்போ நான் CO மட்டும் தான் சொல்கிறேன். எந்த இடத்துலலாம் CO சொல்கிறேன்னா அங்கெல்லாம் C டபுள் பாண்ட் Oன்னு அர்த்தம். ஸோ ஆல்டிஹைட்னா C டபுள் பாண்ட் OH, ஸோ ஆல்கஹால்னா OH, கீட்டோன்னா C டபுள் பாண்ட் O. இந்த சைடு வேறு குரூப்ஸ் R குரூப்ஸ் வரும். கார்பாக்சிலிக் ஆசிட் இஸ் ஜென்ரல் ஃபார்முலா C டபுள் பாண்ட் OOH. எஸ்டர் மீன்ஸ் C டபுள் பாண்ட் OR டேஷ். ஈத்தர் மீன்ஸ் பாண்ட் OR. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?